கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கணவனே கண் கண்ட தெய்வம். இதெல்லாம் பழசு. தப்பு செய்தா கணவனே ஆனாலும் காவல்துறையிடம் பிடித்து கொடு. இது புதுசு. வீட்டில் கஞ்சா செடியை விளைவித்து தேவைப்படும் போதெல்லாம் சொதியேற்றிக் கொண்டு ராஜபோதையில் சுற்றித் திரிந்த கணவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்த மனைவியின் கதையைத்தான் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். ஆந்திர மாநிலம் தக்ஷாராம் பகுதியைச் சேர்ந்த சிவபிரசாத் என்பவரும் ராஜமன்றி பகுதியைச் சேர்ந்த ஜான்சி என்பவரும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைக்கு குடிபெயர்ந்தனர். அந்த பகுதியிலேயே ஒரு ஹோட்டலை தொடங்கி இருவரும் குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர். இவர்களுக்கு 2 வயதில் ஒரு குழந்தையும் இருக்கிறது. நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில் திடீரென விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சிவபிரசாத் கஞ்சாவுக்கு அடிமையானதால் தினமும் கஞ்சா போதையில் ஜான்சியை அடித்து துன்புறுத்த தொடங்கினார். கணவரின் தொந்தரவை தாங்க முடியாத ஜான்சி கடந்த மே மாதம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட காவல் நிலையமும் இருவரையும் அழைத்து சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப ஏலகிரி பகுதியில் இருந்த குடும்பம் ஜோலார்பேட்டை அடுத்த இடையப்பட்டி என்ற பகுதிக்கு இடம் மாறி சென்றது. இடம் மாறினாலும் நான் மாற மாட்டேன் என்று சிவபிரசாத் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக தினமும் கஞ்சா அடிப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை என்று கூறப்படுகிறது. வேறு வழியின்றி அனுசரித்து குடும்பம் நடத்தி வந்த ஜான்சிக்கு ஒரு நாள் அதிர்ச்சி காத்திருந்தது. கணவன் கஞ்சாவிலிருந்து விடுபட்டு விடுவார் என்று நம்பியிருந்த மனைவிக்கு போதைக்காக கஞ்சா செடியை வீட்டுக்கு பின்புறமே வளர்த்து வருவதை பார்த்ததும் தலையில் இடியை இறக்கியது போல இருந்தது. சிவபிரசாத்திற்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் கஞ்சா செடியை அறுவடை செய்து பயன்படுத்தி வந்துள்ளார். மனைவியை அடித்து துன்புறுத்துவதையும் நிறுத்தவே இல்லை. கஞ்சா செடி வளர்ப்பை கண்டுபிடித்த ஜான்சி இது குறித்து ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜோலார்பேட்டை போலீசார் 2 கஞ்சா செடியை பறிமுதல் செய்ததோடு சிவபிரசாத்தை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். கஞ்சா அடிப்பதற்காக வீட்டின் பின்புறம் கஞ்சா செடிகளையே வளர்த்து வந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.